பாபா ஓர் கருணாலயம், பாதம்தான் கமலாலயம். பாபா ஓர் கருணாலயம், பாதம்தான் கமலாலயம். சாய் அப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சாய் அப்பா மேல நம்பிக்கை வைத்து அவரை நினைத்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாய் அப்பா நிறைவேற்றுவார். நல்லதையே நினைப்போம், நல்லதே நடக்கும் என்றும் சாய் அப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும். நம் மனதிற்கு இதமான சாய் அப்பாவின் இன்றைய அருள்மொழியே கேட்போமா? அன்பு குழந்தையே, இந்த பதிவை நீ எப்போது கேட்கிறாயோ அப்போதே உனக்கு நல்லது நடக்கத் தொடங்கிவிட்டது என்று அர்த்தம். இத்தனை காலம் உன் வாழ்க்கையில் நீ சென்ற இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன்னை ஒரு நிழல் போல தொடர்ந்து வந்தது. அந்த இருண்ட காலம் இப்போது உனக்கு வெறும் கடந்த காலமாக போகிறது. நிகழ்காலத்தில் நீ ஒரு பேரொளியாய் ஜொலிக்கப் போகிறாய். உன் கஷ்ட காலம் முடிந்துவிட்டது. இதோ ஒரு பொன்னான வாழ்க்கைக்குள் நீ நுழையப் போகிறாய். குழந்தையே, எப்போது என் துன்பங்கள் தீரும், எப்போது என்னை சுற்றி இருக்கும் பிரச்சனைகள் தீரும் என்று நீ என்னை மனதார வேண்டிக் கொண்டிருந்தாய். உன் ஒவ்வொரு சொல்லையும் உன் அப்பா நான் கேட்டுக் கொண்டிருந்தேன். இதோ உன் வேண்டுதலுக்கான பதில் கிடைத்துவிட்டது. உன் குழந்தைகளைப் பற்றிய கவலைகள் இனி உன்னை வாட்டாது. உனக்கு வேண்டிய பண உதவியும் உனக்கு தேடி வரும். நம்பிக்கையோடு இரு. உனக்கு என்ன வேண்டுமோ அது உனக்கு கிடைத்துவிட்டது, கிடைத்துவிட்டது என்று உன் மனதிற்கு திரும்ப திரும்ப கூறிக்கொண்டே இரு. அது உன் கையில் கிடைத்துவிட்டால் நீ எவ்வளவு சந்தோஷப்படுவியோ அந்த சந்தோஷத்தை இப்போதே உன் ஆழ்மனதில் அனுபவி. நீ எதை உண்மையாக உணர்கிறாயோ அதை இந்த பிரபஞ்சம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும். இது பிரபஞ்ச விதி, உன் அப்பாவின் வாக்குறுதி. நீ இன்று இந்த நிலையை அடைவதற்கு எத்தனை விஷயங்களை விட்டு கொடுத்தாய் என்பது எனக்கு தெரியும். நீ சந்தித்த துன்பங்கள், உன்னை ஏமாற்றிய நபர்கள் என சூழ்நிலை அனைத்தும் உனக்கு எதிராய்ச் சூறாவளியாய்ச் சூழ்ந்த போது நீ துவண்டு விடவில்லை. அந்த சூறாவளிக்கு எதிராய் நீ போராடி மேலோங்கி நின்றாய். உன் மனதைரியம் எவ்வளவு வலிமையானது என்பதை பார்த்து நான் வியக்கிறேன். மற்றவர்களின் பேச்சுக்கள் அம்பு போன்று உன் இதயத்தை காயப்படுத்திய போதும் மீண்டும் மீண்டும் நான் ஜெயிப்பேன் என்று எழுந்து நின்றாயே. நீ நிச்சயம் வெற்றி அடைய தகுதியான ஒரு மகா ஆத்மாதான். உன்னை வளர விடக்கூடாது என்று நினைத்தவர்கள் முன்னிலையில் நீ ஒரு மாபெரும் விருட்சமாக வளர்ந்து நிற்கப் போகிறாய். நீ தைரியமாக சந்தித்த கவலைகளையும் வெற்றிகளையும் பார்க்கும்போது எனக்கு பெருமையாகவும் பெருமிதமாகவும் இருக்கிறது. நான் என்றும் உனக்கு கஷ்டங்களை தர நினைத்தது கிடையாது, அனுபவங்களை தரவே நினைப்பேன். உன் மனதில் இருக்கும் கேள்விக்கு இன்று விடை அளிக்கிறேன். சுயநலம் இவ்வுலகில் அகண்டு இருக்கிறது. ஆனால் ஒருவருடைய சுயநலம் மற்றவர்களின் உணர்வுகளையும் மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்கும் பொருட்டு இருந்தால் அது தவறு. உன் முன் ஒருவர் கஷ்டப்படுகிறார் என்று தெரிந்தால் அவர்களுக்கு உதவி செய். வேலை இருக்கிறது, எனக்கு உதவ நேரமில்லை என்று போவதுதான் உண்மையான சுயநலம். சில பேர் தாங்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காக மற்றவர்கள் முன்னேறக்கூடாது என்று நினைப்பார்கள். அவர்களுக்கு பொறாமையை தூண்டிவிட்டு மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்க வைக்கிறது. அதைத்தான் நான் தவறு என்று கூறுகிறேன். உன்னால் இயன்ற உதவியைச் செய், ஆனால் அதை சொல்லி காண்பிக்காதே. அப்படி செய்தால் அந்த உதவி பயனில்லாமல் போய்விடும். உன் நல்லது கெட்டது என அனைத்துமே நான் அறிவேன். உன் தாயாய் தந்தையாய் நானே இருப்பேன். நீ எவ்வளவோ சோதனைகளை கடந்து விட்டாய். உன் கண்ணீர் துக்கம் எல்லாம் முடிந்துவிட்டது. இதோ மகிழ்ச்சியின் படிகளில் நீ தடம் பதிக்க ஆரம்பித்திருக்கிறாய். நான் உனது கரங்களை பிடித்துள்ளேன். தைரியமாக நம்பிக்கையோடு நட. வெற்றி உனதே. கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள். முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து. பயம் புத்தியை மழுங்க வைத்துவிடும். பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும். எனவே எதற்காகவும் பயப்படாதே. உன் கனவுகள் எல்லாவற்றையும் நான் அறிவேன். அதை தகுந்த நேரத்தில் உனக்கு நிஜமாய் நினைவாக்கி கொடுப்பேன். உன்னை யார் முன்னிலையிலும் தாழ்ந்து போக விடமாட்டேன்.
உன்னை மிக விரைவில் வெற்றி கிரீடத்தால் அலங்கரிக்கப் போகிறேன். என் அன்பு செல்லமே, நீ எவ்வளவோ சோதனைகளை கடந்துவிட்டாய். முட்கள் நிறைந்த பாதையில் கால்களில் ரத்தம் கசிய கசிய நீ நடந்து வந்ததை நான் பார்த்து கொண்டிருந்தேன். இப்போது அந்த சோதனைகள் எல்லாம் முடிந்துவிட்டன. உன் கண்ணீர் துக்கம் எல்லாம் இன்றுடன் முற்று பெறுகிறது. மகிழ்ச்சியின் படிகளில் நீ தடம் பதிக்க ஆரம்பித்திருக்கிறாய். ஆனால் உன் கால்கள் ஏன் இன்னும் நடுங்குகின்றன? உன் மனதில் இன்னும் ஒட்டி கொண்டிருக்கும் அந்த பயம் தான் அதற்கு காரணம். வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை முதலில் நிறுத்து குழந்தையே. பயம் என்பது ஒரு மாய இருள். அது உன் புத்தியை மழுங்க வைத்துவிடும். பயம் இருக்கும் இடத்தில் அறிவு வேலை செய்யாது. அது எதிர்மறை எண்ணங்களை மட்டுமே உருவாக்கும். நீ எதற்காக பயப்படுகிறாய்? நாளைக்கு என்ன நடக்கும் என்பதா? அல்லது மற்றவர்கள் உன்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்பதா? நான் உன் கையை பிடித்திருக்கும் போது இந்த பிரபஞ்சமே உனக்கு எதிராக நின்றாலும் உன்னை ஒருவராலும் அசைக்க முடியாது ஜூட். நான் உனது கரங்களை பிடித்துள்ளேன். ஒரு தந்தை தன் குழந்தையின் விரலை பிடித்துக் கொண்டு நடக்கும்போது அந்த பிள்ளைக்கு தடுமாற்றம் இருக்குமா? நீ கீழே விழுந்தாலும் உன்னை தூக்க நான் இருக்கிறேன். தைரியமாக நம்பிக்கையோடு நட. வெற்றி உனதே. கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள். உன் கனவுகள் எல்லாவற்றையும் நான் அறிவேன். நீ யாரிடமும் சொல்லாமல் உன் இதயத்தின் ஆழத்தில் புதைத்து வைத்திருக்கும் ஆசைகள், இலக்குகள் அனைத்தும் எனக்கு தெரியும். அதை தகுந்த நேரத்தில் உனக்கு நிஜமாய் மாற்றிக் கொடுப்பேன். இது நடக்குமா என்று சந்தேகம் கொள்ளாதே. என் வாக்கு என்றும் பொய்யாகாது. நீ நினைத்தது நடக்கும். ஆனால் அது நான் குறித்த நேரத்தில் மிகச் சரியாக நடக்கும். உன்னை யார் முன்னிலையிலும் நான் தாழ்ந்து போக விடமாட்டேன். உன்னை அவமானப்படுத்தியவர்கள், உன்னால் முடியாது என்று ஏளனம் செய்தவர்கள், உன்னை ஏமாற்றிவிட்டு நீ வீழ்ந்து விடுவாய் என்று காத்திருந்தவர்கள், இவர்கள் அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னை நான் உயர்த்துவேன். உன்னை மிக விரைவில் ஒரு வெற்றி கிரீடத்தால் அலங்கரிக்கப் போகிறேன். இதுவரை நீ அணிந்திருந்த முள் கிரீடம் கழற்றப்பட்டுவிட்டது. இனி உன் தலை நிமிர்ந்து நடக்கும் காலம். இவ்வுலகில் யார் உனக்கு இருப்பார்களோ இல்லையோ, நான் உன்னிடம் இருப்பேன். உன் மனதில் நான் நிரந்தரமாக அமர்ந்துவிட்டேன். என் பிள்ளையின் மானம் என் பொறுப்பு. என் பிள்ளையின் வெற்றி என் கௌரவம். இனி எதற்காகவும் தலை குனியாதே. நிச்சயம் உனக்கான விடியும் காலம் வந்துவிட்டது. இருள் அடர்ந்த பிறகுதான் சூரியன் உதிக்கும். உன் வாழ்வியல் அதிகாலை இதோ தொடங்கிவிட்டது. உன்னோடு நான் இருக்கிறேன். நீ தனி ஆள் அல்ல. உன் பின்னால் நான் ஒரு மாபெரும் சக்தியாக நின்று கொண்டிருக்கிறேன். நீ என்னை அழைக்கும் தருவாயில் உன் சத்தம் உன் மனதிற்குள் இருந்து ஆரம்பிக்கும் முன்னரே உன் முன் நான் வந்து நிற்பேன். ஏனென்றால் நான் உன்னை என் இதயத்தில் சுமக்கிறேன். ஒரு தாய் தன் கருவில் இருக்கும் குழந்தையை எப்படி சுமப்பாளோ அப்படி உன்னை நான் என் ஆன்மாவில் தாங்குகிறேன். உனக்கு என் அருளும் ஆசியும் எப்போதும் உண்டு. நீ ஜெயமாக நிம்மதியுடன் நன்றாக வாழ்வாயு. மனதை அமைதியாக வைத்துக்கொள். பயத்தை விடுத்து அடுத்த வேலையை செய்யத் தொடங்கு. உழைத்து செயல்படு. அதற்கான வெகுமதியை பற்றி நீ சிந்திக்காதே. அது என் வேலை. நீ செய்யும் வேலையே உனக்கு தருபவர் நானே. அதனால் அந்த வேலையில் நீ நிச்சயம் வெற்றியை சூடிக்கொள்வாய். புதிய வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள். உனக்காக நான் பொக்கிஷங்களை திறந்து வைத்திருக்கிறேன். உன் கிரகம், உன் ஜாதகம், உன் விதி இவை அனைத்தையும் தாண்டி என் அருள் உன்னை வழிநடத்தும். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை. நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் நான் இருப்பேன். பயப்படாதே குழந்தையே. நான் இருக்கிறேன். வெற்றி உனதே.